அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அடுத்து நம்ம படிக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் பார்த்தோம்னா, அடுத்து நமக்கு டிஎன்பிஎஸ்சில எல்லா எக்ஸாமுமே கன்டினியூஸா வரப்போகுது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாமுக்குமே. நம்ம அடுத்து நான் என்ன எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு குரூப் 1 எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். நிறைய பேர் குரூப் 4க்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் குரூப் 2 எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. என்னைய நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குரூப் 1 எக்ஸாமினேஷன் அச்சீவ் பண்ணிடலாம். வித்தின் த 2 மந்த்ஸ் என்னுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு நான் எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். நமக்கு குரூப் 1 எக்ஸாமினேஷன் அப்படின்னு நம்ம படிக்க முடிவு பண்ணதுமே ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது எதாக இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான் ஒன்று நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். நம்மளுடைய ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும்னா, நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும். என்னென்ன படிக்க போகிறோன்னு அழகாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறணும். அந்த ஸ்டடி பிளானை நான் உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னோடய ஸ்டடி பிளானு ஃபஸ்ட்டு நான் என்ன படிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் 1 எக்ஸாமினேஷன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை பார்த்தோம்னா, இதில் மொத்தம் 6 யூனிட்ஸ் இருக்கும். அந்த 6 யூனிட்ஸில் ஃபஸ்ட்டு நான் என்ன யூனிட்ஸை கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் 6வது யூனிட்ஸை தான் கவர் பண்ண போகிறேன். நமக்கு 6வது யூனிட்ஸில் என்னென்ன யூனிட்ஸ் எல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்கில் கவர் பண்ணலான்னு இருக்கேன்னா, அந்த 6th யூனிட்ஸ் கவர் பண்ண போகிறேன். டெய்லி டே டு லைஃப்பில் டெய்லி நம்ம டில் எக்ஸாமினேஷனுக்கு முந்தின நாள் வரைக்கும் நம்ம மேத்ஸ் ஒரு மேஜர் ரோல் பண்ணும். அண்டு குரூப் 1 எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்பவே ரோல் பண்ணும். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாலும் அந்த டாப்பிக்கோட நம்ம ஆட் பண்ண வேண்டியது மேத்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. நம்ம என்ன படிக்க போகிறோம், நான் என்ன இந்த 1 வீக் ஷெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தாலே கண்டிப்பாக நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு யூனிட் 6 எடுத்துக்கிற போகிறோம். யூனிட் 6 பார்த்தோம்னா ஹோல் டாபிக்ஸாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல் டாபிக்ஸை நான் 3 டாபிக்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து அந்த டாபிக்ஸில் எங்கெல்லாம் நான் ஸ்டடி பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். என்னென்ன டாப்பிக்காக நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு என்ன டாபிக்ஸ் நான் கவர் பண்ண போகிறேன், தமிழ் சமுதாய வரலாறு, தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரை உள்ள தமிழ் இலக்கிய வரலாறு. இந்த தமிழ் சமுதாய வரலாறு இருக்குல்ல, தமிழுடைய சமுதாய வரலாறு, அதுக்கு நான் எந்த புக்கை ஃபாலோ பண்ண போகிறேன்னா, இந்த சுரேஷ் அகாடமியில் இந்த புக் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே அந்த தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்ற டாபிக் மட்டும் 100 பேஜ் கவர் பண்ணியிருப்பாங்க. அடுத்த தொல்லியல் கண்டுபிடிப்புகளும் இதிலே கவர் பண்ணியிருப்பாங்க. நான் இந்த புக்கை வச்சு படிக்க போகிறேன்னான்னு கேட்டால் கிடையாது. நான் இந்த புக்கில் உள்ள எல்லா இதையுமே நோட்ஸாக எடுத்து நோட்டில் ஆல்ரெடி ரெஃபர் பண்ணி வச்சுட்டேன். என்னோடய நோட்டில் அது எல்லாமே இந்த மாதிரி நான் ரெஃபர் பண்ணி நோட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த நோட்ஸை மட்டும்தான் நான் படிக்க போகிறேன். ஃபைனல் டைமில் இந்த நோட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சங்ககாலம் முதல் இக்காலம் வரை உள்ள தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிற டாப்பிக்கு தமிழ் புக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன். இந்த தமிழ் புக்கு இருக்கும் பாருங்கள். இந்த தமிழ் புக்கில் எல்லா டாபிக்ஸுமே அதே சுரேஷ் அகாடமி, நான் சுரேஷ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் சுரேஷ் அகாடமியோட புக்கை ஃபாலோ பண்ணுறேன். அந்த டாப்பிக்கும் உங்களுக்கு என்ன புக்கு ஃபாலோ பண்ணணும்னு இருக்கோ அந்த புக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், இதில் எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகியிருக்கும். அதாவது அறநூல்கள்லேருந்து லாஸ்ட்டாக இப்போ இருக்கிற நூல்கள் வரைக்கும் எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகிருக்கும். தமிழ் சங்க இலக்கிய வரலாறு, அதுக்கு நான் இந்த புக்கை நான் ஃபாலோ பண்ணுறேன். இது ஒரு டாப்பிக்காக நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா திருக்குறள் மட்டுமே ரொம்பவே இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணும் எந்த ஒரு எக்ஸாமினேஷனாக இருந்தாலுமே. அப்போ திருக்குறளுக்கு நான் நெட்டில் ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி, மற்ற அகாடமி பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி, கவர்மெண்ட் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னான்னு கேளுங்க, நான் சென்ட் பண்ணுறேன். திருக்குறளுக்கு இது ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் முடிஞ்சிருச்சு. 2வது திருக்குறள் டாபிக். திருக்குறளில் பாருங்கள் என்னென்ன டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ண வேண்டியது வரும்னு பார்த்தோம்னா, மதச்சார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமூக அரசியல் நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு, திருக்குறளுடைய தத்துவ கோட்பாடுகள். இந்த திருக்குறள் டாப்பிக்கு நான் என்ன பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி அதை பிடிஎஃபாக போட்டு வச்சுருப்பேன். அதை தான் நான் ஸ்டடி பண்ண போகிறேன். இம்பார்ட்டன்ட் இம்3ம் இம்4ம் இந்த மாதிரியான கொஷின் இப்போ திருக்குறளில் அழுக்கற அவா வெகுளி இன்னாச்சொல் இந்நான்கும், இழுக்கை என்றது அறம். அப்போ இழுக்கை என்றது அறம் என்னென்னு கேட்பாங்க. இந்நான்குமா இந்த 5மான்னு கேட்டுட்டு நிறைய சில ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம படித்தா மட்டும்தான் இதை அட்டன் பண்ண முடியும். கண்டிப்பாக திருக்குறளுக்கு ஒரு தனி பங்கு கொடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து ஒரு ஸ்ப்ளிட் பண்ண டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு எப்படி இருக்குது, 19, 20 நூற்றாண்டுகளில்
தமிழ்நாட்டின் சமூக சமய இயக்கங்களுடைய பரிணாம வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது, நீதி கட்சி, பகுத்தறிவுவாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், அடிப்படை கொள்கைகளுக்கான பெரியார் அண்ணாவின் பங்குகள், இதுக்கு எல்லாமே நான் வந்து சுரேஷ் அகாடமி புக்கு தான். அந்த புக்கை வச்சு நான் படிக்க போகிறது கிடையாது. சிம்பிளிஃபை நோட்ஸாக இது எல்லாத்துக்குமே நான் 5 நோட்டு வரைக்கும் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். எல்லாத்துக்குமே நோட்ஸ் இருக்குது என்கிட்ட. இந்த நோட்ஸை மட்டும்தான் நான் வந்து கவர் பண்ண போகிறேன். இந்த இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப வந்து பாலடைஞ்ச நோட்ஸாக இருக்கும். இதெல்லாம் நான் 2019 ஸ்டடி பண்ணும்போது எடுத்த நோட்ஸு. இதை வச்சு நான் படிச்சுக்குவேன். ஆனால் நான் பெரியார் அண்ணாவுக்கு ஒரு நோட்ஸில் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்தேன். பட் அந்த நோட்ஸ் என்கிட்ட இல்லை. அதுக்கான பிடிஎஃப் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும். ஏன்னா திராவிட இயக்கம் தானே இப்போ நடக்குது கட்சி. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம படிக்க போகிறோம். மேக்ஸ் வந்து டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின் உள்ள மேக்ஸை போட்டு பார்க்கணும். எங்கள் அதாவது சுரேஷ் அகாடமியிலே புக்கு வந்து போட்டிருப்பாங்க. இல்லைன்னா ஸ்கூல் புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் சரி, அந்த புக்கை மேக்ஸை வந்து போட்டு பார்க்கணும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணும். என்ன தான் நம்ம புக்கில் இருந்து படித்தாலுமே குரூப் ஒன் எக்ஸாமினேஷனுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மேஜர் ரோல் பண்ணும். இப்போ நமக்கு கால்ஃபர் எப்போ பண்ண போகிறாங்க, ஏப்ரலில். அப்போ 2024 ஏப்ரல்லேருந்து 2025 ஏப்ரலில் உள்ள எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் நல்லா டெய்லி மக்கப் பண்ணாமல் கான்செப்ட் வைஸ் புரிஞ்சு படித்தோம்னா நமக்கு மெயின்ஸுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்ன படிக்க போகிறோம், அதுதான் மேக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸு, டெய்லி மேக்ஸு. இதை தவிர்த்து தான் நம்மளுடைய சப்ஜெக்டில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் ரோல்ஸ் என்னெல்லாம் படிக்கணும், ரிப்பீட்டடாக வந்து படிக்கிறது என்னெல்லாம், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். என்னோட சேர்ந்து நீங்கள் படிங்க. 1 வீக்கில் கண்டிப்பாக நான் டெய்லி வந்து அப்டேட் பண்ணுறேன். என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இன்றைக்கி நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அடுத்த நாள் கூட அந்த டாபிக்ஸை வந்து நம்ம கவர் பண்ணலாம். சேர்ந்து படித்து கிளியர் பண்ணலாம் எக்ஸாமினேஷனை. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.